100 ஆண்டுகளாக இயங்கி வந்த நாகை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி என்ற பெயரால் இங்கிருந்து வேதாரண்யத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய செயலாகும். 3 லட்சம் மக்களுக்கு மேல் இங்கே வசிக்கக்கூடிய நாகப்பட்டினம், நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், இந்த பக்கம் கீவளூர் என்று அனைத்து பகுதி மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான சூழ்நிலை நாகையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மீண்டும் முழுமையான இயங்கிய நாகை மருத்துவம் மீண்டும் அங்கே இயங்கப்பட வேண்டும். அங்கே மாவட்ட அரசு மருத்துவமனை மீண்டும் இயங்க வேண்டும் என்றுதான். இங்கே மருத்துவக் கல்லூரி வந்தால் இயங்க முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. விழுப்புரம், தஞ்சாவூர், காரைக்கால், தர்மபுரி போன்ற ஊர்களில் மருத்துவக் கல்லூரி வேறு இடத்திலையும் மருத்துவமனை வேறு இடத்திலையும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால காரைக்காலில் ஜிப்மர் துவக்கப்பட்டு அரசு மனை இயங்குகிறது. பாண்டிச்சேரியில் ஜிப்மர் துவக்கப்பட்டு பாண்டிச்சேரி அரசு மனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கள் நோக்கத்திற்காக இது இடமாற்றம் செய்யப்பட்டது. ஏதோ மருத்துவமனை நீங்கள் புறத்தூரில் ஆரம்பித்து விட்டீர்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை நீங்கள் மருத்துவமனையாக வைங்க அல்லது நல்குடலாம் மாற்றுங்க. எங்களுக்கு இங்கே மருத்துவமனை வேண்டும். நாகையில் குறிப்பாக எந்த மருத்துவமனையிலையும் கேஸ்வாலிட்டி சொல்லப்பட்ட ஹவுஸ் ஐசியூ பிரிவு கிடையாது, வெண்டிலேட்டர் வசதி கிடையாது, தனியார் மருத்துவமனையும் கிடையாது, அரசு மருத்துவம் கிடையாது. இப்போ மக்கள் எங்கே செல்வார்கள்? 100 மாணவர்கள் படிப்பதற்கு, கல்வி கற்பதற்கு அவர்கள் வேனில் வைத்து இங்கே கொண்டு வர முடியும். 3 லட்சம் மக்களை இங்கே கொண்டு செல்ல முடியாது. ஆகவே நிரந்தரமாக நாகை மருத்துவமனை முன்பு எப்படி இருந்ததோ அதே அளவில் இன்னும் அதோடு மேம்பட்டு நடக்க வேண்டும். இது நாகை மக்களின் கோரிக்கை. இது அரசியல் போராட்டம் அல்ல, அமைப்புகளின் போராட்டம் அல்ல, மக்களுடைய போராட்டம். இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனையானது மருத்துவக் கல்லூரியுடைய ரிசப்ஷன் சென்டராக நடைபெற்று வருகிறது. இங்கே ஜிஹெச் நடைபெறவில்லை. என்ன காரணம்னாக்கா, இங்கே ஏன் நாங்கள் ஜேடி தலைமையான மருத்துவமனை வேண்டும் என்று கேட்குறோம்னா, ஜேடி தலைமையில் மருத்துவமனைனா அதுக்கு ஒரு ஜியோ ஆர்டர் போட்டு 20 30 டாக்டர்ஸ் போட்டு படுக்கை வசதியோட அனைத்து வசதிகளும் பிறப்பு முதல் இறப்பு முறை அனைத்து விதமான வசதிகளும் இந்த நாகப்பட்டினத்திலேயே பழைய இடத்திலேயே கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இங்கே ஜேடி தலைமையில் இருந்துச்சுனாக்கா அவர் கண் துடைப்புக்காக அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொல்லும் பேச்சுக்காக இங்கே மருத்துவமனை நடப்பதாக கூறிக்கொண்டு இங்கே நடத்தவில்லை. இங்கே அட்மிஷன் போட வரவங்களை அட்மிஷன் போடாமல் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வரவங்களை அங்கே அனுப்பிவிடு, இல்லை பயமுறுத்தி வீட்டுக்கு அனுப்பிவிடு, அப்படி சொல்லி நடந்துகிட்ருக்கு. இது உண்மை, நிதர்சனமான உண்மை. நாங்களே பல முறை ராத்திரி போய் பார்த்துருக்கோம். தயவு செய்து ஜேடி தலைமையிலான மருத்துவமனை மட்டுமே வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை இந்த போராட்டக்குழுவும் பஞ்சாயத்தாளர்களும் நிச்சயமாக நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் அரசு தலைமை மருத்துவமனை 100 ஆண்டுகளாக இங்கு செயல்பட்டு வந்தது. இங்கு அனைத்து பிரிவுகளும் செயல்பட்டு வந்த நிலையில் புதிதாக ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டது. எங்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு முன்னிருப்பும் இல்லாமல் இங்கே செயல்பட்டு வந்த அனைத்து பிரிவுகளையும் அங்கே கொண்டு போட்டாங்க. இதனால் பொதுமக்களுக்கு நாங்கள் எங்களோட உயிரை காவந்து பண்ணுறதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நாங்கள் போனாக்கா எங்களுக்கு இங்கே சரியான முறையில் எந்த ஒரு சிகிச்சையும் கிடைக்கல. நாங்கள் இங்கேருந்து 15 கிலோமீட்டர் ஒரத்தூருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் அரசு ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இல்லை எங்களோட உயிரை காவந்து பண்ணுறதாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆகையினால் எங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட 4 லட்சம் மக்களுடைய கோரிக்கை, இங்கே செயல்பட்டு வந்த அரசு மருத்துவமனை மீண்டும் அதே இடத்தில் செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை செய்து வருகிறோம். இதுவரைக்கும் யாரும் அரசு செவிசாய்க்கவில்லை. அரசு அதிகாரிகளும் இதுவரையும் எங்களை பேச்சுவார்த்தை பண்ணி இதுவரைக்கும் எங்களுக்கு இதே இடத்தில் செயல்படும் என்று யாரும் எந்த ஒரு உத்தரவாதமும் கூறல. அதனால் இந்த போராட்டம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு 10 மீட்டர் இடைவெளி தான் இங்கே நம்ம அரசு மருத்துவமனை. இங்கே எங்களுக்கு எல்லா சகல வசதிகளும் இருந்தது. இன்றைக்கி ஒரு மாத மாத்திரை வாங்குறதுனா கூட ஒரு முதியோர்கள் இன்றைக்கி அங்கே போக முடியல. பேருந்து வசதி கிடையாது, ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ஆகையினால் இது நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது நான்மிகு தமிழக முதலுடைய சொந்த மாவட்டம். இந்த சொந்த மாவட்டத்தில் நாங்கள் எல்லாம் எங்களுடைய உயிர் பிச்சை கேட்குறோம். இந்த உயிர் பிச்சையை கேட்பதற்கு எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு காதில் வாங்கணும். காதில் வாங்கி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.